இந்த given sumல velocity acceleration of a particle at t equal to 0, அதாவது ஸ்டார்ட் பண்ற டைம் t equal to 0 ன்னு எடுத்துப்போம். u vector equal to 2i vector plus 3j vector, a vector equal to 4i vector 2j vector respectively. Find the velocity and the displacement of a particle அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா நமக்கு இங்க வெக்டார் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா இங்க 2 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னு அர்த்தம். இங்க வெக்டார் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கனால ஐன்றது எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது யூனிட் வெக்டார், ஜேன்றது ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? அப்ப u கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, இப்ப த்ரோன் வெலாசிட்டி u வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, என்ன ஆக்சிலரேஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஆக்சிலரேட்டட் மோஷன் இன் 2 டைமென்ஷன். Accelerated motion in 2 dimensions. Motion under constant acceleration in 2 dimensions. அதான் இங்க விஷயம். அப்ப நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? v equal to u plus at. ஏன்னா வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்ம 2 டைமென்ஷனலாவே வச்சுக்கோங்க. s is equal to ut plus half at square. சரிங்களா? இங்க நம்ம 2 டைமென்ஷனல் மோஷன் தான் x y. சரிங்களா? x இங்க y, x வந்து i வெக்டார், y வந்து j வெக்டார்ஸ். சரிங்களா? அப்ப இங்க இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம இது ஒரே இதுல ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்ணி போடலாம். அப்ப v அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னா பிளைன் மோஷன்ல v, இங்க u எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2i plus 3j. a வெக்டாரும் கொடுத்துருக்காங்க, a வெக்டார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4i plus 2j. சரிங்களா? into t போட்டாச்சு. சோ அப்ப நம்ம into t போட்டாச்சு. அப்ப நம்ம t வந்து எத்தனை செகண்ட்ல வெலாசிட்டி கேட்டிருக்காங்க 2 செகண்ட்ல, அதனால at 2 செகண்ட்னால 2 போட்டுக்கோங்க. சோ இப்ப நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். பார்க்கலாமா? பாருங்க, v equal to 2i plus 3j vector plus இங்க 2 போட்டோம்னா 4i vector plus 2j vector into 2. 2 ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு வெக்டார் ஈஸி. 2i plus 3j vector யூனிட் வெக்டார் கேப் தான் போட்டுக்கோம் plus 8i cap plus 4j cap. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது i ஆட் பண்ணிக்கலாம், கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி i வெக்டார்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப ரொம்ப ஈஸி தான், அதனால v கண்டுபிடிச்சாச்சு. v equal to so 2i 8i 10i cap, right? அடுத்தது j வந்து 3 plus 4 7j cap. அப்ப நமக்கு v வெலாசிட்டி வெக்டார் கிடைச்சிருச்சு. ஓகேவா? வெலாசிட்டி வெக்டார் கிடைச்சு. திக்கா u v போட்டோம்னா அது வெலாசிட்டி தான், இல்ல v வெக்டார்னு போட்டுக்கலாம். நமக்கு இதெல்லாம் பேசிக்ஸ் தான் தெரியும். அடுத்தது டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுல தான் நம்ம போட போறோம். பார்க்கலாமா? s வெக்டார், sங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் தான். டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் ஈக்குவல் டு இங்க நமக்கு ஃபார்முலால இனிஷியல் வெலாசிட்டி வந்து u கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு ut க்கு பதிலா இங்க u க்கு பதிலா என்ன இருக்கு, u க்கு பதிலா 2i plus 3j. t வந்து 2 செகண்ட், அதனால 2 போட்டுக்கிறோம். plus half இங்க எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க 4i plus 2j. அதான் வந்து இங்க g. இங்க 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்க u க்கு பதிலா இது போட்டிருக்கேன், a க்கு பதிலா இதை போட்டிருக்கேன். பிகாஸ் 2 டைமென்ஷன்ல கொடுத்துருக்காங்க, வெக்டார்ல xy டைரக்ஷன்ல இருக்குது. குட். s வெக்டார் ஈக்குவல் டு 2 ஓட மல்டிப்ளை பண்ணா 4i plus 6j 4i plus 6j plus இங்க நம்ம இங்க ஒரு 2 அடிச்சா 2 ஓட மல்டிப்ளை பண்ணி இங்க 2 ஒரு 2 இங்க ரெண்டு 2 இருக்கு. அப்ப 2 ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா 8i plus 4j. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது 12i வெக்டார் plus 10j வெக்டார் அப்படின்னு கிடைக்குது. இப்ப எனக்கு இது ஓகே தான். இதோட மேக்னிடியூட் கேக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இது வந்து x டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மென்ட் 12, y டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மென்ட் 10. ரெண்டுமே என்ன ஆங்கிள் இருக்கு 90 டிகிரில இருக்கு. அதனால parallelogram law யூஸ் பண்ணோம்னா cos 90
0. அதனால எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர். சரிங்களா? எப்படின்னு நீங்க போட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வெலாசிட்டி மேக்னிடியூட் கேட்குறாங்கன்னா இந்த வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷன்ல 10, ஒய் டைரக்ஷன்ல 7. அதனால 7 ஸ்கொயர்டு 10 ஸ்கொயர்னு போட்டீங்கன்னா என்னது ரிசல்டன்ட் வெலாசிட்டி தெரிஞ்சிடும். இதுதான் வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி 10 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். அப்ப ரிசல்டன்ட் வெலாசிட்டினால மீட்டர் பை செகண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஆங்கிள் இருக்குன்னு சொன்னோம்னா அந்த பர்டிகுலர் அந்த இன்ஸ்டன்ட் ஆங்கிள்னா tan theta equal to opposite by adjacent 7 by 10, that is theta equal to tan inverse of 7 by 10. புரியுதா? இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். del y by del x தானே tan. ஸோ அதை நம்ம தீட்டா இந்த பர்டிகுலர் ஆங்கிள் இந்த வெலாசிட்டி டைரக்ஷன் கேட்குறாங்கன்னா இப்படி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்படி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதனால நம்மளால கணக்கு போறது ஈஸி தான். சரிங்களா? இப்போ ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டீப்பா இன்னும் ஸ்டாண்டர்ட் சம்ஸ்லாம் நான் நடத்துறேன். கண்டினியூஸா நீங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை.